வாலிபர்களே ஏனென்றா எனக்கு பெரிய பெரிய தத்துவம் தெரியும் சொல்லட்டுமா ஆலமரமானது சின்ன சின்ன இருக்கும் அதுல இருக்க பெரிய பெருசா இருக்கும் சின்ன சின்ன இருக்கும் அதுல இருக்க பெரிய பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் அதுல இருந்து காய் நட்டுக்கிட்டு இருக்கும் செவத்துக்கு மயிர் உண்டோ அரகரா மட்டும் அதெல்லாம் ஏண்டா கை வைக்க மகோதேவா பகவானே தம்பி எனக்கு இந்த எல்லா காரணத்தோட படிக்கணும் நல்லா தெரியும் ஐயா அதாவது நீங்க யாரு நாங்க யாருன்னு கேட்டா நான் தான் அர்ஜுன மகாராஜன் அவனே வேற தூக்குற கட்டு யாரு அர்ஜுன அவரை பார்த்தா சரி தன்னோட பங்காளிகளை ஜெயிக்க ஆமா பரமன் பாதத்தை பார்க்க போகிறார் சரிங்க நீ எதற்காக போற நான் எதுக்கு போறேன்னா ரெண்டு கோட்டரை வாங்கிட்டு அடிச்சிட்டு கூட்டத்தை கெடுக்க போறேன் ஆமா அதான் பார்த்தனியா புல்லுன்னு எருமை அழுக தெரியும் கம்யூனிட்டி பெற்றவங்க தெரியும் கல்லுடி அருமை அழுக தெரியும் ஆமா இல்ல கல்லுடி அருமை கற்றவங்க தெரியும் சரியா பிள்ளைய பிறந்தா எங்க பிறக்கணும் பிள்ளைய பிறந்தாலும் ஒரு குப்பை காட்டுல பிறக்கணும் ஏன் அப்பதான் தொடச்சிட்டு போடுவோம் ஓஹோ தம்பி கல்ல பிறந்தா காமாச்சாமத்துல பிறக்கணும் பிள்ளை பிறந்தா எங்க பிறக்கணும் பிள்ளை பிறந்தா ஏறிக்கறல எதுக்கு மாடு ஓ ரைட் பிள்ளை பிறந்தா அண்ணாமலை சந்தையில பிறக்கணும் மனுஷன பிறந்தா ஒரு நல்ல நாள்ல திதியில பிறக்கணும் அமாவாசையில பௌர்ணமில அமாவாசையில பிறந்து வச்சுக்க ஊர்ல எல்லாம் தொகல இல்ல ஏன்னு கேட்டீங்க திருடனாச்சு அமாவாசையில பிறந்தவன் நெகை விட்டு உசாரு ஆடு மாடு உசாரு இருக்கணும் போர்த்து உசாரு இருக்கணும் ஐயா இப்ப அப்படி போறீங்களே ஆமா என்ன வர வேண்டும் ஆமா கல்யாணம் ஆகி நிறைய நாள் ஆகுது சரிங்க ஒரு பூச்சி புழுவே இல்ல சரிங்க அதனால ஒரு வரமா ஒரு 4 பேர் போட்டு வேலை செய்யறத குழந்தை பிறந்ததுங்கள நம்ம நிலத்துல வேலை அதிகமா இருக்கு 10 பேர் போட்டு வேலை செய்யறல்ல அது முடியல உன்னால அப்படின்னா இவருக்கு வரவான்னு கேக்குறேன் சாமி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் கிணத்துல தண்ணி வரும் நோய் போகாதவங்களுக்கு நோய் போற மாதிரி வரும் இந்த கோட்டை ஊரவங்க தூங்க முடியாது எங்களுக்கு ஊதாயி போய் சீதை பார்க்கிற மாதிரி ஒரு வரும் சரியா மக்கள் எல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு வரும் மக்கள் நல்லா இருக்கணும் மங்கில் நல்லா இருக்கணும் அதனால எல்லாம் என்ன வரம் கேட்கறியோ அந்த வரதை கேட்டு வரேன் இல்ல தம்பி இது அர்ஜுன தவசினுடைய மகிமை முடிஞ்சு விட்டது இப்ப என்ன இரண்டாவது என்ன நடக்க என்ன நடக்க அது வேணாம் ஒரே நைட்ல 2 நாள் காண்டாக்கிற குத்துக்க மாட்டாங்க ஒரே நடக்கும் போதுமா சரி
தேவையான இது தீரவில்லையா? அப்பொழுது வைசம்பலார் என்று சொல்லக்கூடிய தேவியாகிய பதஸ்டாதியம்மி அம்மனானவ காலை மாலை இருவேளையும் பானபானங்கள் செய்து தன்னுடைய மூதாதிகள் என்று சொல்லக்கூடிய பாண்டவர்கள் சரித்திரத்தை ஒன்று விடாமல் கூறிக்கொண்டு வந்தாரா? அப்பொழுது ஜன்மேஜ்ய மகாராஜா அந்த கதையை முழுதாக கேட்டுக்கொண்டிருந்ததா? அந்த கதை முடிய முடிய அவருக்கு பிடித்திருந்த குஷ்ட வியாதியானது நாளுக்கு நாள் வளர்ச்சி அதாவது எப்படி என்றால் வியாசர் பகவான் மனதிலே ஒரு காவியமானது இருந்ததா? அந்த காவியமானது தன்னுடைய மனதிலே இருந்தா அது அழிந்துவிடும் அப்படி என்று சொல்லி இதை எழுத வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்தார் என்றால் முதலே கையில பிரம்மதேவனிடத்திலே சென்றார். பிரம்மதேவனிடத்திலே சென்று என்னுடைய மனதிலே ஒரு காவியம் இருக்கிறது, அது உங்களால் எழுத முடியுமா அப்படி என்று கேட்டார். அப்போது பிரம்மதேவனானவர் எனக்கு படிக்கும் தொழில், எனக்கு மக்களை படிப்பதற்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது, அதனால் என்னால் எழுத முடியாதப்பா என்று சொன்னாரா? இரண்டாவது கைலாயம் சென்றாரா? இரண்டாவது வைகுந்தம் சென்றாரா? வைகுந்தம் சென்று கிருஷ்ணனிடத்திலே என்னுடைய மனதிலே பெரிய காவியம் ஒன்று இருக்கிறது, அது உங்களால் எழுத முடியுமா என்று கேட்டாரா? இல்லை, என்னை மக்களை காப்பதற்கு நேரம் சரியாக இருக்கிறது அப்படி என்று சொன்னாரா? பின்பு மூன்றாவது கைலாயம் சென்றாரா? கைலாயம் சென்று பரம கடவுள் இடத்திலே ஐயா என்னுடைய மனதிலே பெரிய காவியம் ஒன்று இருக்கிறது, உங்களால் எழுத முடியுமா என்று கேட்டாரா? இல்லை, படி அழைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது அப்படி என்று சொன்னாரா? அதன் பிறகு தன்னுடைய மனம் சோர்வோடு வியாசர் பகவான் ஆனவர் திரும்பினாரா? அப்பொழுது அருகில் இருந்த விநாயக பெருமான் பார்த்தாரா? ஏனையா உங்களது முகம் செந்தாமரை புஷ்பம் போல் இருக்குமே, இன்று வாடிய நிலையில் இருக்கிறது என்னையா என்று கேட்டாரா? அதாவது எப்படி என்றால் என்னுடைய மனதிலே பெரிய காவியம் ஒன்று இருக்கிறது, அது எப்படி விட்டால் அழிந்துவிடும், அந்த காவியத்தை எழுத வேண்டும் அப்படி என்று சொன்னாரா? ஐயா நான் எழுதுகிறேன் என்று சொன்னாரா? அப்போது விநாயக பெருமான் அதுக்கு வியாசர் பகவான் நான் சொல்கிற வேகரத்திற்கு உங்களால் எழுத முடியுமா என்று கேட்டாரா? அப்பொழுது விநாயக பெருமான் நான் எழுதுகிற வேகத்திற்கு உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டாரா? அப்பொழுது மகமேரிகிரி மலை ஏடாகும் மகமேரிகளை எழுத்தாணியாகவும் கொண்டு விநாயக பெருமான் இந்த காவியத்தை எழுதி முடித்தாரா? அப்படி இந்த காவியத்தை எழுத முடித்த விநாயக பெருமானுக்கு கோடான கோடி நமஸ்காரமா. கெட்டீர்களோ ஜன்மேஜ்ய பூபாலகா. அதாவது எப்படி என்றால் இந்திரபுஸ்தம் யமபுஸ்தம் அப்படி என்று இருந்ததா? அடி இந்திரபுஸ்தம் யமபுஸ்தம் இருந்ததா? இந்திரனால் அடிக்கப்பட்ட இந்திரபுஸ்தத்தை பாண்டவர்களும் ஆட்சி செய்து வந்தார்களா? ஹஸ்தினாபுரிய துரியோதனாதிகளும் ஆண்டு வந்தார்களா? அப்பொழுது ஆண்டு வரும் பொழுது தர்மச்சந்திர மூர்த்தியானவன் அனைவருக்கும் மக்களுக்கு அனைவரும் தன்னுடைய கொடை வல்லமையினால் அனைவருக்கும் கொடுத்து சிறப்பு விளங்கினாரா? அதை துரியோதனன் பார்த்தான். துரியோதனன் நயவஞ்சக, இப்படி பார்த்தால் சரி கிடையாது, இவர்கள் நம்மளுக்கு மேல் வளர்ந்து கொண்டு போறார்கள் அப்படி என்று சொல்லி அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது
இவர்களை அழிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய மாமா இருக்கிற ஜகுனி மாடத்திலே ஆலோசித்து பூநூல் கல்யாணம் என்று அஸ்தினாபுரிக்கு வரவழைத்து அவர்களே இப்பொழுது அண்ணா தர்மச்சந்திரமூர்த்தியே இப்படி நம்ம என்று கூட போகிறோமோ எப்பொழுது கூட போகிறோமோ அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லி நம்மளது இப்ப கூட நம்ம ஏதாவது நேரம் கால போக்கிற்காக வேண்டும் ஏதாவது விளையாட வேண்டும் எப்படின்னு சொல்லி வந்த எத்தனை பகலையாடி நாடு விட்டு நகரம் விட்டு தன்னுடைய தேவியா இருக்கிற பாஞ்சாலியே ஜெய்குந்தி மூடி மேடையிலே நிறுத்தி வைத்து மானபங்கம் படுத்தினார்களாம். அப்படி மானபங்கம் படித்த பிறகு அங்கிருக்கும் குரு பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் அதாவது எப்படி என்றால் 13 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும், 1 வருடம் அச்சாது வாசம் செய்ய வேண்டும், 14 வருடம் நீ செல்ல வேண்டும். அங்கிருந்த குரிய பெரியவர்களான 13 அதாவது எப்படி என்றால் இது 14 வருடத்திலே நீ என்றாவது ஒரு நாள் 3 கல் மூட்டி பிரவேசித்து நீ வந்து உணவு சமைத்து சாப்பிட்டா 13 வருடம் 14 26 வருடம் ஓட்டிடுவோம் அப்படி என்று உரிய பெரியவர்களாம் அனைவரும் சேர்ந்து நிச்சய ஓலை எழுதினார்களாம். அப்பொழுது அருகில் இருந்த தர்மச்சந்திரமூர்த்தி சத்தியமே ஜெயம் பெருமாளே துணை என்று உணர்வாக தொடங்கினார். முதல் சூரியவனா, இரண்டாவது ராமர் சிவனா, மூன்றாவது மூர்க்க மகாரி சிவனா, நாலாவது காலமகாரி சிவனா, ஐந்தாவது சைந்தவனா, ஆறாவது காமதேன் பர்வதம், ஏழாவது கந்தர்வ பர்வதம், எட்டாவது சைந்தவனா, ஒன்பதாவது ரோமர் சிவனா, 10வது பாலைவனத்திலே வந்து தன்னுடைய குல குருவா இருக்கிற யாதயாஸ்ரீ நினைத்தோம். அப்பொழுது நினைத்த பொழுது நீங்கள் இப்படியா இருந்து எங்களுடைய குறைகளை சொன்னோம். அப்பொழுது சொல்லும் போது நீங்கள் இப்படியா இருந்தால் ஆகாது, ஐவர்களில் யாராவது ஒருவர் அடிய முடியும் காணாத அருணாச்சல ஈஸ்வரிடத்திலே சென்று நீயோ வந்து யாராவது ஐவர்களில் ஒருவர் பசுபதம் என்ற ஆசிரியத்தை பெற்று வர வேண்டும். அப்படி பெற்று வந்தீரானா உங்களுக்கு நாடு கிடைக்கும், நகரம் கிடைக்கும் அப்படி என்று சொன்னார்களாம். அப்படி என்று சொன்னாரா. அப்பொழுது யாரை அனுப்ப வேண்டும் சொல்லி யாரை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்பொழுது அர்ஜுனனை அனுப்புங்கள் அப்படி என்று சொன்னாராம் வியாசர் பகவான். அப்பொழுது வியாசர் பகவான் சொல்லும் போது தர்மரானவன் அவன் பெண்டுக்கல்ல அவனை எப்படி அனுப்புவது அப்படி என்று சொன்னாராம். அப்படி என்று சொல்லும் பொழுது அருகில் இருந்த அர்ஜுனனானவன் நேர்வடைக்கு ஈசான நோயின் புலி ஈசனானவர் பார்த்தா இப்படி அவன் அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறானே அப்படி என்று சொல்லி ஈஸ்வரன் வேடுவான் ஆகும், ஈஸ்வரி வேடுவச்சி ஆகும், 4 வேதங்களும் 4 நாய்கள் ஆகும், 4 வேதமும் 4 நாய்களாகவும் மற்ற தேவர்கள் எல்லாம் கிளாரி வேடுவர்களாகும் வந்து அர்ஜுனன் இடத்திலே வாக்குவாதம் பெற்றார்கள், வாக்குவாதம் நடத்தினார்களா. அப்பொழுது அர்ஜுனானவர் யாரப்பா என்று சொல்லி வாக்குவாதம் புரியும் போது தன்னுடைய கையில் இருக்கிற
இருக்கும் காண்டிபத்தினால் பரமசிவனுடைய ஜடாபரம் சிதறபடி அடித்தாராம். அப்படி அர்ஜுனன் பசுபதி ஆசிரம் பெற்ற கதைய என்னால் இன்று மட்டும் ஆடி பாடி வருகிறேன். அப்படி இந்த சபையில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் எத்தனையோ தவறுகள் இருந்தாலும் கையளவு அல்லாத உலக அளவு இந்த சிறுவன் என்னால முடிந்த அளவுக்கு ஆடி பாடி வருகிறேன். இது எத்தனையோ தப்பு பிள்ளைகள் இருந்தாலும் பத்ரா, சுத்தா, வாயு, கரண அப்படி என்று இந்த சபையில் அமர்ந்திருக்க 4 வண்ணத்தார்களும் ஒரு திரட்சிக்க வேண்டும் சபையார்களே. சரித்திரம் பெரியார்க்கு சரித்திரம் பெரியார்க்கு அரியார்க்கு படி சரித்திரம் பெரியார்க்கு சரித்திரம் பெரியார்க்கு செவிக்குத்தான் ஏற்பாதான். பெரியவர்களுக்கு எப்படி சொன்னாலும் செவிக்கு யாருக்காதான் இந்த சபை சிவ சரித்திரம் எப்படி என்றால் யுகர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் அப்படி என்று ரிக் வேதம், யுகர் வேதம், சாமன வேதம், அதர்வன வேதம் அப்படி 4 வேதங்களாம் இருந்ததா. இதிலே சிவசரித்திரே சேர்த்தா இது மகா சிவசரித்திரமா. பெண்ணாசை உள்ளான் என்று கோபமாகி அச்சுடனர் நடக்கும் போது இன்னமும் மௌனமாக இருந்தார். கேட்டீர்களோ சபையோர்களே, கேட்டீர்களோ சபையில் இருக்கும் ஜன்மேஜ்ய பூபாலகா. அதாவது எப்படி என்றால் அர்ஜுனனானவே பெண்ணாசை, பொருளாசை, மண்ணாசை, மனைவியாசை அனைத்தையும் மறந்துவிட்டு பஞ்சாஸ்திரம் கையில் பிடித்து வட ஈசானி மூலை நோக்கி நடந்தாரா. அப்பொழுது இது யாருடைய வனம் என்றால் கால பைரவர் வனமா. இந்த கால பைரவர் வனத்திலே இத்தனையாக இருள் சூழ்ந்த வனமாக காணப்பட்டதா. அப்படி இந்த இருள் சூழ்ந்த வனமாக காணப்பட்டது பொழுது கால பைரவரம் பார்த்தா என்னப்பா இது, இந்த வனத்திலே இத்தனை நாளாக இருள் சூழ்ந்த வனமாக இப்படி இன்று வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்னவென்று மௌனமாக இருந்தாராம். அப்பொழுது ஐயனாகிய அர்ஜுனனானவன் தன்னுடைய கையில் இருக்கும் வில்லுனை இடது புறமாக உண்டி தன்னுடைய வில்லுடைய பெருமை சொல்ல தொடங்கினான்.
அஸ்வத்ராமன் வில்லும் எந்த வில்லுமே தன்னுடைய வில்லுக்கு இணையாக இருக்காதான். அப்படி அந்த வனத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கோம். வாசம் செய்திருக்கோம் கால பைரவர் வில்லு மட்டும் சரிசமமாக இருக்குமா? அப்படி சரிசமமாக இருக்கும்போது இந்த வனத்திலே வாசம் செய்யக்கூடிய கால பைரவர் ஆனவர் யாரப்பா என்று கேட்டார். மகாதேவா என்னுடைய வனத்தில் வந்ததும் இல்லாமல் இந்த காலபைரவர் வனத்தில் வந்ததும் இல்லாமல் என்னுடைய வில்லன் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். யார் நீ? ஆமா யாரா சொல்கிறேன் ஐயா. ஓ மரகர மகாதேவா தந்த குலனில நீரேரா ஓ மரகர சமுடிய கேளோ அதாவது எப்படி என்றால் எங்களுடைய பாஷன் சித்தாங்கத பாண்டுராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் பிறந்தவர்கள் இவர்களில் ஒருவராய் இருக்கிற என்னுடைய பெயரை வந்து அர்ஜுன மகாராஜன். நீயா? ஆமா. அதாவது பார்த்தால் நீ அர்ஜுனன் என்று சொல்கிறாயே. நான் அதாவது முன்றைய தினத்தில் பார்த்தால் நான் அர்ஜுனனை கண்டது கிடையாதா? அவருடைய அழகு என்ன, ஆடம்பரம் என்ன, அவருடைய நடை என்ன, உடை என்ன? அவருடைய அர்ஜுனன் என்றால் 11 நாமதீபம் 32 அழகு படைத்தவன். அப்பேற்பட்ட அர்ஜுன மகாராஜன் உன்னை போலவே இருப்பானா? கிடையாது. ஆனால் அர்ஜுனன் என்ற பெயரை சொல்லி ஏமாற்றுகிறாய் நீ. அப்படி கிடையாது, நான் சொல்றேன்.
பகடையாடி பந்தயத்தினால் பகடையாடி நாள் சுக்கட்ட நாடு எங்களுடைய நாடு நகரம் பண்டு பாத்திரம் அப்படி என்று அனைத்தையும் பறித்துக் கொண்டு நீங்களோ வந்து 13 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி நான் காடு ஓட்டினா காடு ஓட்டும் போது நாங்களும் வந்து வனங்கள் கடந்து 10வது பாலைவனத்தில் வருகின்ற பொழுது எங்களுடைய குலகுருவா இருக்கிற ஆதிவாசரை நினைக்கும் பொழுது அவரும் வந்து நீங்கள் இப்படி இருந்தால் சரி கிடையாது, நீ சென்று ஈசனை கோரி தவம் செய்து ஆசுவதரம் பசுபதி என்று சொல்லக்கூடிய ஆசிரியத்தை பெற்று வர வேண்டும். அப்படி பெற்று வந்தால் நீங்கள் துரியோதனாதிகளை ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு நாடு கிடையாது, வாசல் கிடையாது அப்படி என்று சொன்னார். அப்படி அவருடைய பேச்சை கேட்டு ஈசானி மூலையை நோக்கி தவம் செய்ய போகிறீங்க. அப்படியா? அதாவது தன்னுடைய தாயாதிகளாகிய துரியோதனாதிகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை நோக்கி வரம் பெறுவதற்காகவே கைலாயமலை போகிறார். அப்படி கைலாயமலை செல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜன் என்னுடைய வனமார்க்கமாகவே தேடி வந்த காரணம் அப்படியா? ஆனால் சுவாமி எனக்கு தவம் செய்ய மகிமையும் தெரியாது, தவம் செய்யவும் தெரியாது. சரி, எனக்கு நான் செய்வேன். எனக்கு தவம் செய்யும் வலிமையும் பொஞ்சோலையும் பொன் கம்பமும் பஞ்சாசரமும் தர வேண்டும் ஐயா. அப்படியா? ஆமா. அதாவது பார்த்தால் உனக்கு அதாவது இப்பொழுது பார்த்தால் உன்னுடைய நாளிகை காளிகா பரமேஸ்வரி செய்தது. என்னது? காளிகா பரமேஸ்வரி செய்தது. தங்கள் கம்பம் 30 அடி இருக்கிறது, பெற்று செல்லும் ஐயா. இது ஒற்றைப்படை ஒரே ஒரு கம்பமாக இருக்கிறது, இன்னொன்னு சேர்த்து தாருங்கள். அப்படி என்றால் ரேணுகா பரமேஸ்வரி செய்தது செம்பு கம்பம் இருக்கிறது, 30 அடி இருக்கிறது, இதையே பெற்றுக்கொள் ஐயா. இரட்டைப்படையாக இருக்கிறது ஐயா. அப்படியா? நான் செய்தது வெள்ளி கம்பம் இருக்கிறது 30 அடி, இதையும் பெற்றுக்கொள். அதாவது ஐயா இதை வந்து 330 90 கம்பத்தையும் நானே அப்படியே எடுத்து சென்றேனானால் என்ன சொல்வார்கள்? அந்த கொம்பன் என்றோ தந்தான் என்பான். அந்த 330 90 அடி கம்பத்தையும் கோலின் மீது வைத்து சென்றேனானால் கொம்பன் என்றோம் பெருகத்தலையன் என்றோம் சொல்வார்கள். பார்ப்பவர் ஏளனம் பேசுவார்கள். அதனால மாயமாக செய்து தாரோம். அப்படியா? மகதமும் செய்துவாரு. அப்படியா? அதாவது 330 அடி 90 கம்பத்தையும் திரு ஒட்ட நாமமாக ஆக்கி, அதாவது உன்னுடைய அம்பரா தோணியில் அடங்கும்படியாகவே அதாவது நீ தவம் செய்வதற்கு விபூதி பையும் எலுமிச்சங்கனியும், அதாவது நீ தவத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்து பொருளையும் உன்னுடைய அம்பரா தோணியில் அடக்கமாகவே ஒரு பஞ்சாட்சர மந்திரமாக தருகிறேன். இதை பெற்று செல்லும். அப்படியே சென்று வருகிறேன் சாமி. ஓம் மரகர மகாதேவா தேசம் கொண்டா. இப்பொழுது பார்த்தால் அர்ஜுனா, இப்பொழுது பார்த்தால் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதற்கு போகிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் தவம் செய்யும் முகத்தோடு நீ செல்ல கிடையாது. ஆனால் தவம் செய்வதற்கு பார்த்தால் மலர்ந்த முகமும் குளிர்ந்த மனமும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர் அப்படி சென்றால் மட்டுமே சிவபெருமானை தரிசிக்க முடியும். தவம் அதை செய்து வேண்டிய வரத்தையும் பெற்று வர முடியும். ஆனால் உன்னை பார்த்தால் உன்னுடைய முகமானது வேறு மாற்றத்தை தருகிறது. முகம் சோர்ந்து இருக்கிறாய். ஆனால் இதற்கு என்ன காரணம்? அதாவது என்னுடைய அண்ணன் வியாசர் பகவானானவர் அர்ஜுனனை அனுப்புங்கள். சரி, அப்படி என்று சொன்னார். அப்புறம் என்னுடைய அண்ணனானவர் இவன் ஆண்ட பெண்களை
மண் மணலை எண்ணினாலும் கூட சரி இவன் ஆண்ட பெண்களை எண்ண முடியாது. இவன் பெண்டுக்கல்லன், குத்தேக்கல்லன். சரி இவனை அனுப்பினால் இவன் ஏதாவது ஒரு பெண் வந்தால் அந்த பெண் மீது மோகம் கொண்டு சென்று விடுவான். இவன் தபசுக்கு செல்ல மாட்டான். அப்படி என்று சொன்னார். நான் உடனே ஈசானி மூலையை நோக்கி நான் வந்துவிட்டேன் சுவாமி. அர்ஜுனா, அதாவது சொல்லுவார்கள், ஆமா முதியோர் சொல்லும், ஆமா முத்தின அதாவது முதியோர் சொல்லும், முத்தின நெல்லிக்கனியும் ஒன்று. அதாவது நெல்லிக்கனியாகப்பட்டது முதலில் சாப்பிடும் போது கசக்கும், ஆமா, பிறகு போக போக இனிக்கும். அது தன்மை போலதான் முதியோர் சொல்லும். முதலில் பார்த்தால் அவன் பெரியவர்கள் சொல்லாகப்பட்டது கசப்பாக தான் இருக்கும். பிறகு சென்றால் தான் அதனுடைய பலனை அறிந்த பிறகு அதனுடைய விவரம் என்னவென்று புரியும். அப்படியா? சரியா? ஆக யாரை உன்னுடைய அண்ணன் தர்மநந்தன் இடத்தில் விடைபெற்று சென்றது உண்டானால் நீ மனதில் நினைத்தவாறு வரப்பெற்று வருவாய். அப்படியே ஆகட்டும் சுவாமி.